ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆல் அண்ட் ஃபோர். மறக்காமல் பார்க்குற அனைவரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் எப்படி ப்ரோ இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறேன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இன்ஷாட்டில் ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். நீங்கள் இந்த 9.16 வச்சுக்கலாம். ஃபுல் வீடியோ எடுக்கிறீங்கன்னா இந்த இது வச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். அடுத்து இதுலேயே ஜூம் பண்ணிக்கலாம். அடுத்து ஆடியோன்னு இருக்கா, அது தொட்டிங்கன்னா மியூசிக்கு, எஃபெக்ட்ஸு, ரெக்கார்டு, ஏஐ ஸ்பீச்லாம் இருக்குது. இல்லை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது, அதில் நீங்கள் என்னென்ன வேணுமோ வச்சுக்கலாம். அடுத்து எஃபெக்ட்ஸுன்னு இருக்கா, இதில் இதுதான் மெயினே. இந்த அட்ஜஸ்ட்டுன்னு இருக்குல்ல, லைட்னஸ்ஸு நீங்கள் மினிமம் 20 கிட்டையாவது வைக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இப்படி தான் வைப்பேன், எல்லாமே 20 தான் வைப்பேன். ஏன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு வீடியோ, ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோவுக்கு அதுதான். இந்த சாண்ட்ரேஷன் இருக்கிறத நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஹைலைட்ஸாக ஃபுல்லாக வைக்கணும். ஷேடோ மைல்டாக ஒரு 10 ஒரு 20 வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஷார்ப்னருன்னு இருக்குல்ல, இது ஒரு 50 வச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ வச்சுக்கிட்டாலே வீடியோ பாருங்கள், கரெக்டாக இருக்கா? பாருங்கள், இப்போ பாருங்கள். இதுதான் இந்த சிம்பிள் ட்ரிக்கு. அடுத்து எஃபர்ட்ஸ் இருக்குது. அடுத்து ஏஐ எஃபர்ட்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அடுத்து ஃபில்ட்ரு, பிரைட்னஸ்ஸு, பிங்க்கு, லேட்டு, எது வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். நான் பிரைட் வச்சுப்பேன், அவ்வளோதான். அடுத்து இந்த இன்ஷர்ட் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு வேணுன்னா கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பியர் கட்டு, ஸ்ப்ளிட்டு, இன்னொன்று உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஸ்ப்ளிட்டு குத்துட்டிங்கன்னா ஸ்ப்ளிட்டு குத்துக்கோங்க. இது எதுக்குன்னா ஸ்லோ மோஷன் வீடியோவுக்கு நான் சொல்கிறது. இது ஸ்ப்ளிட்டு குத்துட்டு ஸ்லோ மோஷன் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டு எங்கங்க கர்வுக்குள்ளே போயிட்டு ப்ரெஸ்டன்ட் இருக்கிறது இது குத்துட்டு ஸ்மூத்து குத்துட்டு ஓகே குத்திங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வரும். இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா தான் கரெக்டாக வரும். அது ஏன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நம்ம அடித்தோன்னே எமோட்டில் அதை அடிக்கிறப்போ அப்படியே ஸ்லோ மோஷனாக வரும். நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல் வீடியோ. மவுஸ் கிளிப்புன்னு இருக்குல்ல, இது உங்களுக்கு வேணும்னா இது கிளிக் பண்ணிக்கலாம். அது கேம் சவுண்டு கேட்காது, நீங்கள் பேசுறது கேட்காது. இந்த பாருங்கள், பார்த்தீங்களா இப்படி மாஸ்டாக இருக்கா? ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படியே விளாண்டுட்டு நான் ஸ்கின்னு போடுவேன். பார்த்தீங்களா, இதுதான் எதுக்கு நான் பண்ணுறேன்னு தெரிஞ்சுதா? இதுதான் சொன்னேன், சூப்பரான ஒருத்தருக்கு லைவ் பண்ணினா சூப்பராக இருக்கும். அடுத்து பேக்ரவுண்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். வால்யூமும் நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம். 200 வைக்காதீங்க, கரெக்டாக இருக்கும். மற்ற அனிமேஷன் ஏஐ கட்லாம் இருக்குது. ஏஐ கட்லாம் நீங்கள் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கோங்க. ஏஐ கட்டுன்றது சப்போர்ட் 99+ லாங்குவேஜஸ், ஆட்டோ எடிட் அண்ட் ரிமூவ் பாசஸ் அண்ட் ஃபில்லர் வேர்ட்ஸ் இன் வீடியோஸ். ஏஐ கட் இந்த ஸ்டார்ட்னு குத்திங்கன்னா உங்களுக்கு ஏஐ கட் ஆகும், அவ்வளோதான். அது மாஸ்க்குன்றக்கெல்லாம் நீங்கள் அது வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே மேலே போய் வச்சிட்டிங்கன்னா அப்படியே இங்கேருந்து கீழே சறுக்கின்னு வரும். அதெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்கோங்க. இந்த ரிவர்ஸ்னால் அப்படியே வீடியோ ரிவர்ஸ் ஆகிடும். அது ரொட்டேட்டிங் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் இதோட ட்ரிக்கே. நான் இந்த மாதிரி தாங்க எடிட் பண்ணுறேன். நான் எப்படி எடிட் பண்ணுறேன்ட்டு ஒரு வீடியோ போட்டுட்டேன். நீங்கள் எனக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி தான் எடிட் பண்ணுவோம். மவுத் கிளிப் கொடுத்துட்டு நம்ம ரெக்கார்டில் கூட போய்ட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி எப்போதுமே நான் போடுற வீடியோவில் இந்த மாதிரி ஒன் டாப் அடிச்சுட்டு ஒரு சாங் தான் போடுவேன். அடுத்து நீங்கள் லாஸ்ட்டு இதுவில் கூட பிப்புன்னு இருக்கிறதுலாம் நான் அப்புறமா உங்களுக்கு எப்படின்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னால் ஃபுல் வீடியோவாக போட முடியல. இன்னொன்று என்னன்னா
இந்த எப்படி ப்ரோ இந்த ட்ரோல் ஃபேஸ்லாம் வர வைக்கிறதுன்னு கேட்குறீங்க. அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். அதுக்கு இந்த வீடியோக்கு எனக்கு ஒரு மினிமம் ஒரு 10 லைக் வேணும். ஒரு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் அடுத்த பார்ட் 3 போடுவேன். ஏன்னா இது ஒரு பார்ட் 1 நான் எப்படின்ட்டு என்னோடய சேனலில் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து ஆமாம்ல நான் போடல, சாரி. இதுதான் பார்ட் 1. பார்ட் 2 நான் அப்புறமா போடுறேன். அடுத்து நாளைக்கு பார்க்கலாம். பை கைஸ். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் 5 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுன்னா அடுத்த இதுவில் நான் எப்படி ட்ரோல் ஃபேஸ் பண்ணணுன்னு எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். பை கைஸ்.